தோழர் சமீபத்துல பாத்தீங்கன்னா, விஜய் அவர்களுக்கு டிவிகேக்கு வந்து விசில் சின்னம் ஒதுக்கி இருக்காங்க. அத பத்தி நீங்க எப்படி பார்க்குறீங்க அத? வெற்றி சின்னமா உங்களுக்கு அமையுமா? அதாவது ம். 2019 காலகட்டத்துல சிதம்பரம் நாடாளுமன்ற தொகுதியில அண்ணன் திருமாவர்கள் போட்டியிடுறாரு. ம். அவருக்கு சின்னம் எப்போ கொடுக்கப்பட்டுச்சுன்னா, கடைசி 1 மாசத்துல கொடுக்கப்பட்டுச்சு. ஆமா. அதற்கு பிறகு அந்த கட்சியை சார்ந்த தோழர்கள் ஒட்டுமொத்தமாக அந்த 1 மாசத்துல கொண்டு போய் சின்னத்த மக்கள்கிட்ட செஞ்சுட்டு வெற்றி பெற்றார் அவர். சின்னம் கிடைத்ததை சொல்றேன். அதற்கு பிறகு 2021 சட்டமன்ற தேர்தலில் நாம் தமிழர் கட்சியினுடைய ஒருங்கிணைப்பாளர் அண்ணன் சீமான் அவர்களுக்கு கடைசி டைம்ல தான் மைக் சின்னம் கிடைச்சது. அதற்கு முன்னாடி என்ன பண்ணிட்டாங்கன்னா, விவசாய சின்னம் தான் கேட்டிருந்தாங்க. அதுதான் எங்களுடைய சின்னமாக இருக்குது, அதுதான் வேணும்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. ஆனா என்ன பண்ணிட்டாங்கன்னா, அது தேர்தல் ஆணையம் வந்து அந்த சின்னம் வந்து கொடுக்கவே இல்லை. ஆனா அதற்கு பிறகு பாஜகவோட யாரு கூட்டணி வைத்தார்களோ அவர்களுக்கு உடனடியாக சின்னம் என்பது கொடுக்கப்பட்டது. உதாரணமாக யாரை சொல்லணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அண்ணன் டிடிவி தினகரன் அவர்களுக்கு என்ன பண்ணிட்டாங்கன்னா, போனாரு டக்குன்னு போய் சேர்ந்தாரு, டக்குன்னு குக்கர் சின்னம் கொடுத்துட்டாங்க. அதே போல என்ன ஆச்சுன்னா, தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவராக இருக்கக்கூடிய ஐயா ஜி.கே. வாசன் போய் சேர்ந்தாரு. அவருக்கு டக்குன்னு என்ன பண்ணிட்டாங்கன்னா, சைக்கிள் சின்னத்தை கொடுத்தாங்க. பாஜக என்பது விஜய கூட்டணிக்கு அழைக்கிறாங்க. அந்த அழைப்பை தான் மாட்டிக்கொண்டதுதான் சிபிஐ வழக்கு அப்படிங்கிறது. எல்லாரும் பேசுறாங்க, டெல்லிக்கு எங்க தலைவர் போனாரு, கருப்பு சட்டை போட்டு போனாரு, எதிர்ப்பை நோக்கி கொண்டு போனாரு சொல்லி பேசுறாங்கல்ல. ஆனா சிபிஐ வழக்கு முடிஞ்சு வரும்போது அவர் சிரிச்சுக்கிட்டே தானே வந்தாரு. அதுதான் நான் சொல்ல வரேன். முதல்ல வந்து அதுதான் அந்த எப்படின்னா, கருப்பு சட்டை அணிஞ்சிட்டு உள்ள போறாரு சொல்றாங்க. திருப்பி வெளியே வரும்போது எப்படி வந்தாருன்னு பாத்தீங்கன்னா, போயிட்டு முடிச்சு ரெண்டாவது டைம் திருப்பி வழக்குக்கு போறாரு. 2வது டைம் திருப்பி போகிறப்போ வெள்ளை சட்டை போட்டு போனாரு. அப்ப என்ன சமாதானம் காட்டுவதற்காக போயிருக்காரா? அதுதான் உண்மை. சமாதானம் காட்டுவதற்காக வெள்ளை சட்டை போட்டுக்கொண்டு திருப்பி விஜய் அவர்கள் போனார். அதற்கு பிறகு உடனடியாக எப்படி விஜய் அவர்களுக்கு வந்து விசில் சின்னம் கிடைச்சது? அவர் மொத்தம் 9 சின்ன பட்டியல் போட்டாரு. அந்த பட்டியல் போட்ட சின்னத்துல முதல் சின்னமா இது எதுவா இருக்கு பார்த்தா விசில் இருக்கு. ஏன் நேரம் தாழ்த்தி காலம் தாழ்த்தி சின்னம் கொடுத்திருக்கலாமா இல்லையா? அப்ப இவ்வளவு பெரிய ஒரு கட்சிகள்லாம் தமிழ்நாட்டில் இருக்குது. அந்த கட்சிகளுக்கெல்லாம் சின்னம் கிடைப்பது கடினமாக இருந்தது. ஆனா விஜய்க்கு மட்டும் எப்படி டக்குன்னு உடனே சின்னம் கொடுத்தீங்க? ஏனென்றால் விஜய் என்பவர், நான் அன்றைக்கே வந்து பல டைம் பேசிட்டு இருக்கிறேன், விஜய் என்பவர் பாஜகவினுடைய ஏ டீமா இருக்காரு. அதனாலதான் அந்த சின்னம் வந்து உடனடியாக கொடுக்கப்பட்டது.